வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அலைஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 1 அண்ட் சீசன் 2 உடைய ரீகேப் தான் இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்க போகிறோம். இதை இந்த கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் மொத்த கேமுமே இருக்க போகுது. அதுலேயுமே ஒரு டைப் ஆஃப் கார்டு வந்துச்சுன்னா அந்த கேமுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ கார்டில் ஸ்பேட்ஸ் அது வந்துச்சுன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணுது. அதில் கன்ஃபார்ம் நீங்கள் டஃப் கொடுத்து தான் ஜெயிக்கணும். அதுவே அந்த கார்டுங்கிறது ஹார்ட்டை பேஸ் பண்ணதாக இருந்துச்சுன்னா உங்களை எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணி எப்படா தப்பிப்போங்கிற மாதிரி உங்களை எமோஷ்னலாக காலி பண்ணி விட்டுரும். அதுவே அந்த கார்ட்ஸுங்கிறது டைமண்ட்ஸாக இருந்துச்சுன்னா உங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் புத்திசாலியாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேம்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும். கிளப்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டீமாக சேர்ந்து அந்த கேம்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். ஸோ டீம் ஒர்க்குங்கிறது அந்த கிளப்ஸில் வரக்கூடிய கார்டில் அந்த கேமில் முக்கியம். ஸோ இதுதான் சீசன் 1 பேசிக்காக இருக்கும். சீசன் 2ங்கிறது அப்படியே வேறையாக மாறிடும். ஃபஸ்ட்டு சீசன் 1 என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். இதில் ஹரிசு, சோட்டு, கருபே இவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹரிசு வீடியோ கேம் விளையாடுறதுக்கு இதுதான் நம்ம ஹீரோட வேலையாக இருக்குது. வீட்டில் நாடாடியே உருப்பறதா வெளியிருதா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ 3 பேரும் மீட்டிங்கை போட்டு மச்சான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னான்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு ஜாலியாக அங்கே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொத்த டிராஃபிக் வர இடத்துல இவங்க பாட்டுன்னு ஏறி ஆட்டெல்லாம் போடவும் அதுக்குள்ளே போலீஸ் அங்கே அவங்க பார்த்துட்டு துரத்தின்னு வரவும் ஓடுறா போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூடாதுங்கிற மாதிரி ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. நாடாது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருந்த இடம் காக்கா கூட இல்லாமல் மொத்தமாக காலியாக இருக்குது. இங்கே இருந்தவங்களாம் எங்கடா போனாங்க, என்னடா ஆச்சுங்கிற மாதிரி ஒன்றுமே புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. கேமில் விளையாடுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கவும் என்ன இது கேமு யாருமே ஒன்றும் காணோம், ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அந்த கேம் விளையாடலான்னு போகிறாங்க. ஏதோ செல்ஃபோன் ஒருத்தருக்கு இருக்குது. ஒரு செல்ஃபோன் எடுத்தால் அது ஆன் ஆகிக்குது. அப்போ தான் ஒரு லேடி வராங்க. தம்பி இப்போ தான் நீங்கள் கேமுக்கு புதுசாக ஒழுங்காக கேம் விளையாடணும். இப்படி நீங்கள் கேம் விளையாடாமல் வெளியே போனீங்கன்னா ஃபுல்லாக இங்கே லேசர் சுற்றிருச்சு, வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னா கிட்ட போய் பார்த்தா லேசர் இருக்குது. ஐயோ அந்த கேமை விளையாடியே ஆகணுமா, கேமை விளையாடணும்பா. அதில் தோற்று புட்டுனா வீட்டுக்கு அனுப்புறதுலாம் இல்லை, ஒரேடியாக மேல் லோகத்துக்கே அனுப்பிடுவாங்க. தோத்தனா லேசரை வச்சு காலி பண்ணுறாங்கிற மாதிரி அவர் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறா. சரி என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க உங்களுக்குன்னு டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமுக்குள்ளே இந்த பில்டிங்கை விட்டு நீங்கள் வெளியே போகணும். ஒரு ரூம்லேருந்து எந்த ரூம் கரெக்டான ரூமு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியே போனீங்கன்னா மொத்தமாக அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்துடலாம். தப்பான ரூமை செலக்ட் பண்ணிங்கன்னா லேசரால் நீங்கள் மர்கையா. இதுதான் இந்த கேமு. இப்போ டீமாக சேர்ந்து எஸ்கேப் ஆகலாம்னு கரெக்டாக உள்ளே வராங்க. ஒரு பொண்ணு ஐயோ நான் அந்த கேமுக்கே வரல நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு டோரை தப்பாக சூஸ் பண்ணுவோம். அவன் லேசரால் காலி ஆகிட்டா. இது ரொம்ப சீரியஸான கேமடா பார்த்து விளையாடணுன்ற மாதிரி இவ தான் இறந்துட்டால, அப்போ இந்த பக்கம் தான் கரெக்டான ரூட்டாக இருக்கும்னு சொல்லி அங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. சரி இப்போ இதுக்கப்புறம் இதே லக்கில் வச்சுனா நம்ம ஜெயிக்க முடியாது, கரெக்டாக பிளான் பண்ணணும்னு ஹரிசு கொஞ்சம் மூலக்காரன். அதனால் கரெக்டாக நான் வெளியே வரும்போது BMW காரை பார்த்தேன், அதோடைய சைஸுக்கு இந்த ரூம் எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் பிளான் போடுறேன். ப்ளஸ் நான் லிஃப்ட்டில் ஏறும்போதே இந்த பில்டிங்குடைய மேப்பையும் பார்த்தேன். ஸோ இது மொத்தமாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னா நம்ம இந்த லாஸ்ட்டாக போனோம்னா ஈஸியாக வெளியே போயிடலாங்கிற மாதிரி பேப்பரில் இந்த பில்டிங்கே சாம்பிளுக்கு வரைஞ்சி இதே ரூட்டில் போனோம்னா இந்த டோர் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி போகிறாங்க. ஆஹா ஈஸியாக கேமை முடிச்சிடலான்ற மாதிரி நினச்சா கடைசியில் டோரே காணும். டே டோரே காணடா, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த புள்ள தப்பாக போச்சுல்ல, அதை அவனுங்க வீடியோ எடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ போட்டு காட்டுனா அந்த வீடியோவை பார்க்கும்போது ஆஹா ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்குறானுங்க, இது ஸ்கொயர் ஷேப்பு தான் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ரூமை வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிருக்கிறானுங்கிற மாதிரி. இப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணவும் 2 பக்கமும் இருக்குது. ஆஹா இந்த பக்கம் தான் வெளியே போகிறதுங்கிற மாதிரி. இப்போ அந்த ஸ்கொயருக்குள்ளே இவங்க வச்ச ட்ரிக்கையும் அவன் கண்டுபிடிச்சி இதுலேருந்து மொத்தமாக எஸ்கேப்பாக ஆகிட்டாங்க. இப்போ அதில் ஒரு புது லேடி இந்த கேங்கில் சேர்ந்துக்கிறா. இவனுங்க தான் கொஞ்சம் உஷாராக புத்திசாலியாகவும் இருக்கிறானுங்க, டக்குன்னு கேமை முடிக்கிறானுங்க. இவனுங்க கூடவே ஒட்டிக்கிட்டோம்னா நம்ம கேமெல்லாம் எஸ்கேப் ஆகிடலாங்கிற மாதிரி இவங்க கூடவே சேர்ந்துக்கிறா. வெளியே வந்து பார்த்தா அங்கே தூரத்துலேருந்து ஒருத்தன், தம்பியே இல்லை கேம் விளையாடுறதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, விளையாடிக்கிட்டே தான் இருக்கணும், வாழ்க்கை முழுக்க விளையாடி உங்களை சாவடிச்சிருவாங்கிற மாதிரி அவன் விசா முடிஞ்சிருச்சு, இறந்துட்டான். ஒரு கேம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நாள் விசா 5 நாள் விசா மாதிரி கிடச்சிரும். அந்த 5 நாள் வரைக்கும் நீங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். கரெக்டாக அந்த விசா முடிய போகிற நாளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேமை கலந்துக்கிட்டே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், இல்லைனா மர்கையா. இதுதான் இந்த வேர்ல்டோடைய ரூல். இந்த பில்டிங்கை முடிக்கிறதுக்குள்ளே ஃப்ரெண்டு கொஞ்சம் லைட்டாக எரிஞ்சுவிட்டான். அதனால் இப்போ நீ வீட்டில் ரெஸ்ட் எடு, நாங்கள் அடுத்த கேமுக்கு போகிறோங்கிற மாதிரி அந்த லேடியையும் அவனையும் விட்டுட்டு இவங்க பாட்டுன்னு புது கேமுக்கு போகிறாங்க. அந்த லேடி எப்பேற்பட்டவனா அவள் கம்பெனியில் பெரிய போஸ்டிங் வரணுங்கிறதுக்காக கம்பெனி முதலாளி கூடயே அப்படி இப்படிலாம் இருந்து நான் பெரிய போஸ்டிங் வாங்கியே தீரணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒத்துக்கிட்டேன். அப்பேற்பட்ட நிலமையில் டக்குன்னு இந்த மாதிரி உலகமே மாறி போச்சு, கேம் விளையாடணும்னு ஆயிடுச்சு. அதனால் நான் ஏதாச்சும் பண்ணியாச்சும் இந்த இடத்த தக்க வச்சுப்பாங்கிற மாதிரி இவன் கூட கொஞ்சம் ஒன்றா இருக்கலாம் பார்க்குறா. ஸோ அவள் காரியத்தை சாதிச்சு எப்படியாச்சும் நான் எஸ்கேப் ஆகணுங்கிற மட்டும்தான் அந்த லேடியோட ஒரே ஆசை. இப்போ இவங்க வந்துருக்கிற புது கேம் என்ன அப்படின்னா அதில் கரெக்டான டோரை கண்டுபிடிக்கணும். அந்த டோரை கண்டுபிடிச்சி உள்ளே போய் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேம் ஓவர். ஆனால் அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே அதை முடிக்கணும், இல்லைனா இந்த இடமே வெடிச்சு சதுரம். டைம் பாம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அங்கே ரூல்ஸை போட்டாச்சு, டைமரும் ஓடிக்கிட்டு இருக்குது. பாம்பை வெடிக்கிறதுக்குள்ளே அந்த டோர் இதுன்னு கண்டுபிடிக்கணும். இது டீமாக சேர்ந்து வேலை பார்க்க வேண்டியது.
அப்போன்னு பார்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு புது வில்லங்கமா குதிரை தலை போட்ட ஒருத்தன் எல்லாரையும் கன் எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கான். ஏய் டோர் கிட்ட வேணா வந்தீங்க தக்காளி காலி பண்ணுறோண்டான்ற மாதிரி எல்லா பக்கமும் சுட்டுக்கிட்டே இருக்கான். இவங்க எங்கேந்திரா குறுக்கிலேருந்து வந்தான்ற மாதிரி இவங்க எப்படியாச்சும் டோரை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரியே தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய டோரை ஓப்பன் பண்ணால் ஓப்பனே பண்ண முடியல. இந்த அரிசு தான் கொஞ்சம் இந்த பிளான் போடுறவனாச்சே, அந்த பக்கம் ஹீரோயின் வேற அவளுமே எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஏறிலாம் பிடிச்சி டோர் இதுன்னு கண்டுபிடிக்க தேடிக்கிட்டு இருக்கா. ஆமாம் இந்த குதிரை தலையை அந்த ஃப்ளோரில் வரவனா சுட்டா பரவாயில்ல, இவன் அங்கே இருக்கிற டோரை கை வச்சா சுடுறான். இப்போ இங்கேருந்து அந்த டோர் மேலே இவன் கண்ணா இருக்கானா அந்த டோர் தான் கரெக்டான டோருன்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு வழியாக அந்த டோரை ஓப்பன் பண்ணலாம்னு போனால் இந்த பக்கம் சிஷியா அவனும் வரான். இவன் கொஞ்சம் புத்திசாலி ப்ளஸ் வில்லங்க முச்சவன். இந்த சீசன்லேயே ஏன் இந்த சீரீஸ்லேயே பல வேலைகளை பார்க்கக்கூடியவன் இவனை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அதுக்குள்ளே குதிரை தலையினை வந்து எவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்கள விட மாட்டேன்ற மாதிரி அடித்து போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ மொத்த பேரும் அந்த அட்டாக்லாம் நடந்து முடிஞ்சு டைமும் ஓட போகுது. கடைசி 5 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோயின் இந்த சுவிட்சு ஹீரோ அந்த சுவிட்சுன்னு 2 பேரும் அட் அ டைமில் போட்டு ஒரு வழியாக டைம் பாமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த கேமை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இந்த குதிரை தலை அது செத்து போச்சு. அவங்களும் இவங்கள மாதிரி மனுஷங்க தான், வேற வழி இல்லாமல் இந்த கேமுக்காக இப்படி அவங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்த வாக்கி டாக்கில் ஒழுங்காக பீச்சுக்கு வந்துருங்க ஒழுங்காக பீச்சுக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ இந்த பீச்சில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது லைட்டாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. சரி இந்த கேம் தான் முடிச்சாச்சுல, நம்ம ஃப்ரெண்டை போய் பார்ப்போம்னான்ற மாதிரியே இவங்க 2 பேரும் போய் ஃப்ரெண்டையும் பார்க்குறாங்க. அடுத்த கேமில் கலந்துக்கலான்ற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த புது லேடி ப்ளஸ் இந்த 3 கேங்கு இவங்க எல்லாரும் புது கேமுக்கு வராங்க. இந்த கேம் தான் ஹார்ட் இருக்கிற கேமு, அதாவது கொஞ்சம் எமோஷ்னலாக காலி பண்ணுற கேமு. இந்த கேம் என்னன்னா இப்போ 4 பேர் இருக்காங்களா, யாராவது ஒருத்தர் நிறையா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நிறையாவே, அதாவது இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் நிறையாவே இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆடு வந்து காலி. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, ஆடாக இருக்கிறவங்க இப்போ ஒளிஞ்சிக்க தேவையில்ல, நிறையா இருக்கிறவங்க தான் போய் ஒளிஞ்சிக்கணும். ஏன்னா இப்போ ஆடை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க நிறையா மாறிடுவாங்க. இப்போ அவனை நீங்கள் நேருக்கு நேர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய நரிங்கிறது அவனுக்கு ஷிஃப்ட் ஆகிடும், நீங்கள் ஆடாக மாறிடுவீங்க. ஐயோ இப்போ நான் நிறையா இருக்கிறேன், டைமிங் முடிகிற வரைக்கும் நான் யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு நிறையா இருக்கிறவங்க தான் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணும். எங்கடா ஓடி ஒளிகிற வாடாங்கிற மாதிரி எல்லாரும் துரத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த லேடிக்கு இவனுங்க 3 பேரையும் காலி பண்ணிட்டு நாம் எஸ்கேப் ஆகிடணும் அப்படிங்கிற முடிவில் நான் தானே நிறையா இருப்பேங்கிற மாதிரி எல்லாரையும் அடிச்சு போட்டால் எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறான். அதுக்குள்ளே ஹீரோ ஒரு வழியாக நிறையா மாறிடுறான். இப்போ மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் நீயாச்சும் பொழைச்சிக்கடா, இந்த கேமுடைய ரூலே இதுதான், வேறு வழி இல்லை, எங்களுக்கு பதிலாக நீயாச்சும் நல்லபடியாக வாழ்றான்ற மாதிரி அவனுக்காக விட்டு கொடுத்து அவங்க 2 பேரும் இறந்து போகிறாங்க. இந்த கேமில் இப்போ அவன் மட்டும்தான் ஜெயிக்கிறான், அதான் நிறையா இருக்கிற அவன் மட்டும்தான் ஜெயிக்கிறான். அது முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகுது. என்னடா இது, என் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரையும் இழந்துட்டேன், நீங்கள் தானே நான் கூட இருந்தீங்க, நீங்களே இப்போ இல்லாமல் போயிட்டீங்களேன்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ போன கேமில் அந்த டோர் கேமில் ஹீரோயினை பார்த்தான்ல, இப்போ அவன் இவனை தூக்கிட்டு வந்து என்ன நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற, எனக்கும் தான் எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பா வந்து மவுண்ட் எவரெஸ்ட்லாம் ஏறினவர், ஆனால் அவர் ஏறி முடித்தா அதை ஒருத்தன் தப்பான நியூஸை போட்டு அவர் வந்து ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் போனார், அவர் ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிச்சார் அப்படிங்கிற மாதிரி அவர் செஞ்ச சாதனையவே தப்பாக எழுதவும் அவர் அதனால் அதை தாங்கிக்க முடியாமல் ஊரை விட்டே ஓடிட்டார். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாது, நான் பாசமாக பார்த்துக்கிட்டு எங்கள் அப்பாவே என்னை விட்டு போயிட்டாரா, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் வாழ்ந்து தான் ஆகணுங்கிற மாதிரி நான் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க கேம்னால செத்துட்டாங்கன்றதுனால ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம வாழ்ந்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஹீரோயின் அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறா. இப்போ ஹீரோயினும் சேர்ந்துடுறாங்க, வேறு யாரும் இல்லைங்கிறதுனால இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கேம் என்னன்னாக்க இவங்க சர்வைவ் பண்ணி ஆகணும். அப்போ புது டீம் மெம்பர்ஸை ஒரு 3 பேரை மீட் பண்ணுறாங்க. தம்பி நீங்கள் இன்னும் ஃப்ரெஷர்லாம் இல்லை, வேறு கேமில் விளையாடுருக்கீங்களா, நாங்களும் சீனியர் தான், 4 கேம் விளையாடுறோம். இது என்ன கேம்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு இவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், தப்பிக்கணும், வரப்போகிற ஆபத்து எல்லாத்தையும் இவங்க தப்பிக்கணும். சரி ஒருத்தனுக்கு கால் அடிபட்டுருக்குன்னு நீ பஸ்லேயே கடை, நாங்கள் ஓடி போயிட்டு சமாளிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஓடி வந்துக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா சிறுத்தை அட்டாக் பண்ணுது. என்னடா எங்கெங்கேருந்தோ ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் இவன் ஃப்ரெண்டு சொன்னதே உங்களுக்கு தெரியும். இந்த வேர்ல்டில் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆனால் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகும்னதும் ஆமாம் அந்த பஸ்ஸு டீசலில் தானே ஓடுறது, அப்போ அந்த பஸ்ஸு ஒர்க் ஆகும்ல, அந்த பஸ்லேயே நம்ம போகலாமே, எதுக்கு நம்ம ஓடி டயர்டாகிட்டு இருக்கோம்னு இப்போ திரும்பி பஸ்ஸுக்கே போகலான்னு பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் ஓடி வந்தாங்களே, அங்கே தூரத்தில் பார்த்தா மொத்தமாக பெரிய வெள்ளம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஆஹா நம்ம வேணுன்ட்டே இங்கே வந்து வெள்ளத்தில் சிக்க பார்த்துருக்கோம்னான்னு எல்லாரும் ஓடுங்களான்னு இப்போ அந்த பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸுனால இவங்க இந்த வெள்ளத்துலேருந்து தப்பிச்சு விட்டாங்க. ஸோ இந்த கேம் படி அவங்க யாரும் சாகாமல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ அந்த குதிரத்தலை காலி ஆகும்போது பீச்சுக்கு வான்னு சொல்லிச்சு. அந்த பீச்சில் தான் இந்த கேமை முடிக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், இந்த கேமை யார் நடத்துகிறாங்கிற விஷயம் அந்த பீச்சில் தான் தெரியும். அந்த பீச்சுக்கு போவோம்னு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பீச்சுக்கு போகலான்னு பார்க்கும்போது அந்த பீச்சு எங்கடா இருக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா அதுக்குள்ளே அவங்க தலைமையிலே தட்டி கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ இந்த பீச்சை கண்ட்ரோல் பண்ணுறவன் ஒரு லீடருங்கிறவன், இவன் புது ரூலையே போட்டு வச்சுருக்கான். தம்பி நாங்களும்
உங்களை மாதிரி கேம் விளையாடுறவங்க தான். தனித்தனியாக விளையாடிக்கிட்டு இருந்தால் என்ன இருக்குது? அதனால் இந்த பீச் கம்யூனிட்டியை நான் எனக்கான இடமா மாற்றிக்கிட்டேன். இங்கே இருக்கிறவங்களாம் எனக்காக வேலை செய்கிறவங்க, அதாவது மில்டன் குரூப் அப்படின்னு சொல்லி என் கண்ட்ரோலில் ஒரு பெரிய குரூப் இருக்குது. இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் ஃப்ரீ சரக்கு எல்லாமே இஷ்டமேனிக்கு செலவு பண்ணிக்கலாம்ப்பா. ஆக்சுவலாக மொத்த கார்ட்ஸையும் எல்லா நம்பர் இருக்கிற கார்ட்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா, அந்த மொத்த கார்ட்ஸும் கலெக்ட் பண்ணோம்னா இந்த வேர்ல்டுலேருந்து நம்ம நிஜ வேர்ல்டுக்கு போகலாம். அதுக்காக தான் நான் கார்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நான் ஜெயிக்கிற கார்ட்ஸை நான் கஷ்டப்பட்டு உசுர பணையை வச்சு ஜெயிக்கிற கார்டை உனக்கேண்டா நான் கொடுக்கணும்னா, தம்பி உங்ககிட்ட நான் ஆப்ஷன்லாம் கேட்கல, இப்போ இந்த பீச் வந்து என் கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் வேறு வழியில் கார்டு கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி இந்த ரூலை சொல்கிறான். இந்த மாதிரி இந்த கேம் மொத்தமும் நீங்கள் கார்டை ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா மொத்த கார்டை வச்சு நான் ஃபஸ்ட்டு வெளியே போயிடுவேன். இப்போ நான் லீடராக இருக்கேன்னா மொத்த கார்டும் கிடச்சதுன்னா நான் இந்த வேர்ல்டை விட்டு போயிடுவேன். அடுத்த லீடர் ஆகிறவன் அவனுக்கு நீங்கள் கார்டை சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா அவன் வெளியே போவான். இந்த மாதிரி ஒருத்தராக வெளியே போயிடலாம்ப்பா, இதுதான் ஒரே ரூலுங்கிற மாதிரி இப்போ இந்த விஷயத்தை ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். சரி, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கேமில் விளையாடணுமே, இங்கே கொஞ்ச நேரம் சரக்கை போட்டுக்கிட்டு பீச்சில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கலான்ற மாதிரி இவனும் அந்த இடம் என்னங்கிறது தெரியாமல் கொஞ்சம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மிலிட்டன் குரூப்புங்கிறவங்க கிட்டத்தட்ட ரவுடிஸ் மாதிரி. அதில் இந்த டோர் கேம் அப்போவே ஒருத்தன் வந்து கொஞ்சம் டெரராக இருப்பான். அவன் இவனை பார்த்து நீ நான் எங்கே ஏரியாவுக்கு வந்துருக்குற அப்படிங்கிற மாதிரி மிரட்ட வருவான். அதுக்குள்ளே லீடரே வந்து தம்பி இங்கே புதுசாக நம்ம ஏரியாவுக்கு வந்துருக்காங்கடா, இப்படிலாம் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மிலிட்டன் குரூப்பை அது பேர் என் பேச்சை கேட்டு தான் இந்த இடத்துல மொத்த பேர் இருக்குங்கிற மாதிரி அவர் தான் கொஞ்சம் சாந்தப்படுத்துறாரு. அரிசு கூட யாரும் பிரச்சனைக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி விட்றா. அப்படி இப்போ இந்த டோர் கேம் அப்போவே ஒருத்தன் சிஷியாங்கிறத வந்தான். அவனை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் வில்லங்க முச்சவன் சொன்னான்ல, அவன் அரிசுவை தனியாக கூப்பிட்டு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா, நீ ஒருத்தருக்காக கேம் ஜெயிச்சு கொடுத்து கார்டு ஜெயிச்சு கொடுத்தனா ஒருத்தனா வெளியே போகிறதுக்குள்ளே நீ உசுர பணையை வச்சு ஒரு கேமும் ஜெயிக்க முடியாது. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. அதனால் என்னுடைய பிளான் என்னென்னா கார்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம். சரி, இந்த பிளான் நல்லா இருக்கே, அதுக்கான வேலையை பார்க்கலாம், இவனை நம்பலாம் போலேன்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ ஹரிசு இந்த சிஷியாவன் நம்புறான். இப்போ இந்த மிலிட்டன் குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறான்னா, அந்த மிலிட்டனுடைய கேங் லீடர் ஒருத்தன் டெரராக இருக்கிறவன், ப்ளஸ் அதுலேயே எப்போ பார்த்தாலும் தம் அடிச்சுனுக்கிற ஒரு புள்ள இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக டேட்டு போட்டுன்னு இருக்கிற ஒருத்தன் இருப்பான். இன்னொருத்தன் கொஞ்சம் டெரராக காலி பண்ணுவேண்டான்ற மாதிரியே டெரராக இருப்பான். இப்போ இந்த லீடர் நம்ம அரிசுவை கூப்பிட்டு நீ ஆல்ரெடி இந்த ஹார்ட் கேம் விளையாடி இருக்குல்ல, இந்த ஹார்ட் கேம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணுற கேம் ஆச்சே, எப்படி விளையாடுறதுங்கிற மாதிரி ஐடியாஸ்லாம் கேட்பான். ஸோ இன்னும் நமக்கு அந்த ஹார்ட் தான் ஒன்று மிஸ்ஸிங்கு, அது கிடச்சிருச்சுன்னா மொத்தமாக நம்ம கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம், இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி. அது மட்டும் எந்த கேம்லையும் சிக்க மாட்டேங்குதுங்கிறது தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, உன்னோட விசா முடிய போகுது, ஒழுங்காக போய் கேமை விளையாட்டுவான்னு சொல்லி இப்போ இன்டெலிஜென்ஸ் லெவலில் செக் பண்ணுற கேமுக்கு அனுப்பி வைக்கிறான். இது வந்து டீமாக சேர்ந்து விளையாடுற கேமு. ஃபுல்லாக தண்ணி நம்பிக்கிட்டே இருக்கும். அந்த பல்பு எந்த சுவிட்ச் போட்டால் ஏபிசின்னு 3 இருக்குது, எந்த சுவிட்ச் போட்டால் அந்த பல்பு எரியுதோ இந்த கேமில் நீங்கள் வின் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் அதை திறந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க திறந்து வச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஒரே சான்ஸ் தான். அதுவே நீங்கள் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லைட் எரிதா எரியலையான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் மற்ற சுவிட்சுங்களை ஆன் பண்ணி பார்க்கலான்னதும் நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் மூலக்காரனாச்சே, கதவு லாக் பண்ணுறா, இதே கதவு லாக் பண்ணுறாவா, கதவை லாக் பண்ணுறா. இப்போ ஏவை கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறான். இப்போ ஓப்பன் பண்ணுறான்னா டே தண்ணி ரொம்பிட்டு இருக்குதுரா, தண்ணி ரொம்பி முடிஞ்சுதுன்னா அவ்வளோதான், இந்த கரண்ட்டில் பட்டுருச்சுன்னு வச்சுக்க நம்ம மொத்த பேரும் செத்துருவோம்டான்னா என்ன நம்பு, கன்ஃபார்ம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி அந்த பல்பை போய் தொட சொல்கிறான். தொட்டால் ஐயோ சுடுதுன்னா அப்போ ஏதாண்டா கரெக்டான ஆன்சரு. ஏன்னா பல்பு போட்டால் கன்ஃபார்ம் அது ஹீட் ஆகும், அதனால் பல்பு சூடாகும். அது செக் பண்ணுறதுக்காக தான் நான் ஏவை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ண சொன்னேன். இப்போ ஏவை போட்டுடலான்ற மாதிரி கரெக்டாக தண்ணியும் கிட்ட வருது. கரெக்டாக இவனு ஏவை ஆன் பண்ணுறான். ஒரு வழியாக இந்த கேமை இவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து இந்த ஹார்ட் கேம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு லீடரே நானே கலந்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி லீடரே போகிறான். இந்த வாட்டி லீடரை போட்டு தள்ளி விட்டாங்க. அவன் கேமில் தான் செத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வேலையை பார்த்தது இந்த மிலிட்டன் குரூப்பை சேர்ந்தவங்க தான். அது இவங்களுக்கே நல்லா தெரியுது. லீடர் தான் செத்துட்டான், இவன் தான் எல்லாரையும் ஒன்றா இருக்கணும் அதுவாக இருக்கணும்லாம் பார்த்தான், இனிமேல் நான் வச்சதாண்டா சட்டன்ற மாதிரி இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற மாதிரி இந்த புது லீடர் டெரராக இருப்பானே அவன் நான் தான் லீடருங்கிற மாதிரி பதவியை ஏற்றுக்கிட்டான். இப்போ தான் இந்த சிஷியா வந்து அரிசுக்கிட்ட ஒரு ஐடியாவை சொல்கிறான். புது லீடர் மாறுறாங்க, இப்போ எனக்கு அந்த பாஸ்வேர்டு தெரியும், ஒழுங்காக நம்ம கார்ட்ஸ் ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அந்த பீச்சை விட்டுங்கிற மாதிரி பிளானாக சொல்கிறான். அதுக்கு இந்த இடத்துல தான்டா கார்டு இருக்கும். இந்த புதுசாக லீடர் ஆகிறவங்களுக்கு ஒரு சீல் இருக்கும். அந்த சீலை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த கார்ட்ஸ் இருக்கிற இடங்கிறது தெரிய வரும். இப்போ புதுசாக லீடர் ஆனால அவனுக்கு எப்படி தெரியும்னா அந்த மோதிரம் போட்டிருப்பான். அந்த மோதிரத்தில் அந்த நம்பர் தான் இந்த பாஸ்வேர்டுங்கிறத சொல்லி போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறான்னா இவனும் அதை நம்பி போய் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே மொத்த பேரும் சுற்று போட்டாங்க. ஏண்டா இவ்வளவு ஈஸியாவாடா இவனாச்சும் லாக்கர் வச்சுருப்பான், இதை கூட நம்பி அவுட் ஆகிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சிஷியா இவனை வேணுன்ட்டே போட்டு குத்துட்டான். இப்போ மொத்த பேரும் இவனை கட்டி வச்சு வெளுன்னு வெளுக்கிறாங்க. இவனுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு, அவன் மாட்டும் போது கூட புது லீடரு அசரவே இல்லை.
அப்போ தான் அந்த சீல்குள்ளே இருந்தது நம்பர் கிடையாது, அந்த சீல்குள்ளே வரைஞ்சி வச்சது டிராயிங். ஏன்னா அவன் மாட்டும் போது இந்த புது லீட்ரு அந்த ஃபோட்டோவே ஊற்று பார்த்துட்டு இருந்தான். அந்த மான் ஃபோட்டோ தான் உள்ளே இருந்திருக்கு. அப்போ அந்த மான் ஃபோட்டோக்கு பின்னாடி தான் இந்த லாக்கர் இருக்குது, அந்த லாக்கரில் தான் மொத்த கார்ட்ஸும் இருக்கிற விஷயம் சிஷியாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் கொஞ்சம் புத்திசாலி, ஆனால் வில்லங்க முடிச்சவன். அந்த நம்பரை போட்டு இந்த மான் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க அந்த லாக்கர்லேருந்து கார்ட்ஸை இவன் எடுத்துக்கிட்டான். இந்த பக்கம் அரிசுவை அவன் தான் கார்டை ஆட்டையை போட்ட வந்தான்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி மாட்டியும் விட்டுட்டான். இப்போ இந்த கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா அப்போ ஒரு பெரிய வேலை நடக்குது. மொத்தமாக லேசர் ஃபார்ம் ஆகுது. மொத்தமாக லேசர் ஃபார்ம் ஆகுதுன்னா உள்ளே கேம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ உள்ளே நடக்க போகிற பெரிய கேம் என்னென்னா, மொமோகா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறா. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டி இருக்கிற எல்லாருமே கலந்துக்க போறீங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த மொமோகா அப்படிங்கிற அந்த பொண்ணு செத்து போயிட்டாளா? அவளை கொன்னது யாரு? பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவனை கொன்னவனை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கேம் முடிஞ்சுது. யாராக வேணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கேமை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாராக இருக்கும்னு இந்த புது மிலிட்டரி லீடர் நீடான்ற மாதிரி எல்லாரையும் இஷ்டத்துக்கு சுட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே ஹீரோயின் போயிட்டு அவன் எந்த ரூம்ல இருக்கான், அவனை காப்பாற்றணுன்ற மாதிரி காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. இதில் இன்னொருத்தி கொஞ்சம் இந்த சயின்டிஃபிக்காக, அதாவது செத்தவங்களோட தலையில் இருக்கிற புல்லட்டெல்லாம் எடுத்து சேகரிச்சிட்டு இருப்பா. அவள் கொஞ்சம் இந்த டாக்டர் வேலைலாம் பார்ப்பா. அவள் இந்த செத்து போனவுடைய கத்தியில் இருக்கிற கைரேகையை எடுத்து அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி அவள் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறா. இப்போ ஹீரோயின் ஒரு வழியாக ஹீரோவை காப்பாற்றியாச்சு. இவனுக்கு எனக்கு தெரியும் அந்த விச் யாருங்கிறது எனக்கு தெரியும், அதாவது இந்த கேமுடைய ரூலே அந்த விச் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா எனக்கு தெரியுங்கிற மாதிரி இவன் கரெக்டாக இப்போ அந்த மிலிட்டன்ட் லீடர்கிட்டே, இப்போ புது லீடராக பதவி ஏற்றுருக்கிற அவங்கிட்டே வந்து, டேய் நீ தானே அந்த பழைய லீடரை கொன்ன, எனக்கு நல்லா தெரியும்டாங்கிற மாதிரி இப்போ தான் சொல்கிறான். இவனை வில்ல மாதிரி இவ்வளோ நேரம் காமிச்சிருந்தாங்களே, இவனுடைய ஃப்ளாஷ்பேக் அப்போ தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த லீடரும் அந்த பழைய லீடரும் ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா தான் இருந்துக்கிறாங்க. அவனுக்கு இந்த மாதிரி இவன் ரூலை போட்டு இந்த பீச்சை விட்டு வெளியே போகலாங்கிற பிளானை போட்டிருக்கிறான். அப்போ இவனுக்கு நல்லா தெரியும் ஒரே ஒருத்தன் தான், மொத்த கார்டும் கலெக்ட் பண்ணால் ஒருத்தன் தான் இந்த வேர்ல்டை விட்டு வெளியே போக முடியும். அதை யாருக்குமே சொல்லலை. மொத்த கார்டும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுங்க, எல்லாருமே வெளியே போகலாங்கிற மாதிரி நம்ப வச்சுருக்கான். அதுவே பொய். அது இல்லாமல் இவங்கிட்ட மறைச்சி யாராவது கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களே போட்டு தள்ளுறான். டேய் நல்லவனாக தான்டா என் ஃப்ரெண்டு இருந்தான், ஆனால் இந்த மாதிரி அவன் ரூலை போட்டு இந்த மாதிரி இவனுங்களால தான் அவன் மாறி போயிட்டான், இவனுங்களால தான் அவன் செல்ஃபிஷாக ஆகி ஒரு மாதிரி மிருகமாக மாறிட்டான், அதுக்கு இவனுங்க யாரும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த டெரராக இருக்கானே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், டே நீயும் உனக்கு கெட்டவன் கிடையாதுடா, உங்கள் ஃப்ரெண்டு இப்படி மாறிட்டானுங்கிற கோவத்தில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க. ஆனால் நம்ம இந்த கேமை முடிச்சாகணும், இந்த கேமை முடிச்சாதான் இந்த வேர்ல்டை விட்டு வெளியே போகணும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடாங்கிற மாதிரி எனக்கு இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கான வழி தெரியும். ஏன்னா அந்த நரி ஆட்டுக்குட்டி அந்த கேம் நான் விளையாடிருக்கேன். அதில் ஆட்டுக்குட்டியாக இருக்கவங்க தான் ஒளிஞ்சிக்கணும்னு நம்ம நினப்போம், ஆனால் நரியாக இருக்கிறவங்க தான் ஒளிஞ்சிப்பாங்க. அப்போ தான் அவங்க கடைசி வரைக்கும் நிறையா இருந்து அந்த கேமை சால்வ் பண்ண முடியும். அதே கணக்குப்படி பார்த்தா ஒருவேளை நான் சாகிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நான் யாரையுமே வெளியே போகக்கூடாதுன்னு நினச்சி நானே என்னை குத்திப்பேன். அப்போ தான் எல்லாருக்குமே யாராக இருக்குன்ற டவுட்டில் எல்லாருமே இந்த கேமில் தோற்று போயிடுவீங்க. அந்த பிளானை தான் நானும் பண்ணுவேன். அந்த மாதிரி யோசிச்சிருந்தா மொமோகா அவளே தான் அவள் கொன்னுக்கிட்டா, அவள் தான் விச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கேமுக்கான ஆன்சரை இவன் சொல்கிறான். இன்னொரு பக்கம் அந்த கைரேகை எடுத்துகிட்டு போனாலே அவளுமே ஆமாம் அவள் ரிவர்ஸில் தான் அந்த கைரேகை இருக்குது, அவளே தான் அவள் கொன்னுக்கிட்டா அப்படிங்கிற விஷயத்த அவளும் சொல்கிறா. இப்போ இந்த கேமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மொமோகாவை தூக்கி எத்தனை நெருப்பில் போட்டால் இந்த கேமும் முடிஞ்சிருது. அதுக்குள்ளே இந்த டெரராக இருக்கிறவன் நான் யாரையுமே போக விட மாட்டேன், எல்லாரையும் கொல்லுவேங்கிற மாதிரி அவன் இன்னும் கோவத்தில் இருக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு புள்ள ஹீரோ கிட்ட வந்து, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நீ கண்டுபிடிச்சிட்ட, எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சிரு, நான் இந்த மொத்த பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுறேங்கிற மாதிரி டக்குன்னு அவள் ஏஞ்சி போயிட்டு நான் தான் டீலர் அப்படின்னு சொன்னதும் அவள் லேசர் அடிப்பட்டு செத்துட்டா. என்ன இது டீலரு, என்ன இது கேமுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. டைம் போயிட்டு இருக்குது. அந்த மொமோகாவை தூக்கி நெருப்பில் போடுங்கன்னு மொமோகாவை தூக்கி நெருப்பில் போட்டதும் கேமை ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி கேமை முடிச்சாச்சு. இப்போ இந்த டீலர்னு சொல்லி செத்து போனாலே அவளுடைய செல் எடுத்து பார்த்தா அப்போ தான் இவங்க விளாக் மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. இப்போ அந்த டீலர்னு சொன்ன இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கேமை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ இங்கே இருக்கிறவங்களை போட்டு தள்ளுறதுக்காக இவங்களும் கேமில் கலந்துக்கிட்டு இவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் மொமோகா இந்த கேமில் அவளையே கொன்னுக்கிட்டு இவங்க எல்லாரையும் காலி பண்ண பிளான் போட்டிருக்கா. அதுக்குள்ளே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான், நாங்கள் தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதே மாதிரி நான் டீலர்னு இங்கே வெளியே சொல்லிட்டேன்னா என்னை கொண்டுடுவாங்க, அப்படி நான் டீலர்னு சொல்லி தான் செத்துட்டேன்ற மாதிரி இந்த கேம் இங்கே தான்ப்பா நடத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் செல்லில் ரெக்கார்ட் பண்ணவும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவன் அங்கே வரான். அங்கே பார்த்தா ஆக்சுவலாக அந்த மிலிட்டன் குரூப்பில் இருந்த ஒருத்தி தான் இந்த கேம் எல்லாத்தையும் நடத்துகிறவ. அங்கே அப்படியே அவர் ஸ்க்ரீனில் வந்து, சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் இந்த கேமெல்லாம் முடிச்சிட்டிங்க, அப்போ நிஜ உலகத்துக்கு போகலாமா, யார் சொன்னது, அடுத்த லெவலுக்கு கேமுக்கு வாங்கடா, நீங்கள் நம்பர் இருக்கிற அந்த கார்ட்ஸை முடிச்சிட்டிங்கல்ல, அடுத்து கிங்கு குயின்னு ஜாக்லாம் இருக்குதுப்பா, அதெல்லாம் விளையாடணுமா இல்லையா, அது நீங்கள் சீசன் 2 விளையாட போகிறீங்கிற மாதிரி அடுத்த கேம் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறத அவள் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டா. இப்போ இதில் இந்த கேரக்டர்ஸை பற்றி சின்னதாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக அந்த எப்போ பார்த்தாலும் தம்மடிச்சுனுக்கிற ஒரு பொண்ணுன்னு சொன்னல, அவள் பொண்ணே கிடையாது, அவள் பையன். அவள் அவங்க அப்பாவுக்கு வந்து சண்டை கற்றுக் கொடுத்துருப்பான்.
அவள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இல்லை நான் பையனா இல்லை நான் பொண்ணாக தான் ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி அவள் பொண்ணாக மாறி இருப்பா. அதனால் அவங்க அப்பாவே ஏற்றுக்காமல் வெளியே அனுப்பிச்சிருப்பாரு. நான் பொண்ணாக இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அவள் அவங்க அப்பா கிட்டேருந்து கோச்சிக்கிட்டு வெளியே வந்திருப்பா. இன்னொருத்தன் உடம்பு ஃபுல்லாக மார்க் போட்டுட்டு இருந்தவன் அவன் வந்து அவனுடைய ஒர்க்கை யாருமே மதிக்காமல் கிட்டத்தட்ட அவன் மொத்தமாக வாழ்க்கையை வெறுத்து போய் கிடப்பான். இந்த மாதிரி கேமில் வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா எனக்கு மொத்தமாக டேட்டு போடுங்க நான் இருக்கிற ஆளாகவே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இவன் டேட்டு போட்டுக்கிட்டு அவனுடைய பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்து ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் திமிராவே சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் அவனுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே சேர்ந்து ரேகிங் பண்ணிருப்பாங்க. அப்பாவே இருந்திருப்பான். இந்த உலகத்தில் அப்பாவே இருக்கிறதான் தப்பு, நாமளும் குடும்பக்காரனாக மாறினா தான் இந்த உலகத்தில் எஸ்கேப் ஆக முடியும்னு அவனும் குடும்பக்காரனாக மாறி எல்லாரையும் குடும்பம் பண்ணுறது தான் கெத்துங்கிற மாதிரி இந்த மிலிட்டன் குரூப்பில் அவனும் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். அந்த மிலிட்டன் குரூப்பில் இருக்கிற டெரர் லீடருக்கும் ஒரிஜினல் லீடருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ இந்த கேமு ஒரு வழியாக முடியல, அடுத்த லெவலுக்கு போயிருக்குது. நம்பர் கேம் முடிஞ்சு இப்போ கிங் குயினுங்கிற அந்த லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்குது. இந்த சீசன் 1ங்கிறது இந்த கேமை எப்படா சால்வ் பண்ணுறது, ஒருவேளை இந்த கார்ட்ஸ் மொத்தத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த கேமை முடிச்சு நம்ம வேர்ல்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆசையை கிரியேட் பண்ணி இந்த கேம் என்னடா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது, இந்த பீச்சை நோக்கி போகிறது, இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சுதா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும்னு. எப்போ தான் இந்த கேம் முடியுங்கிறது தான் இந்த சீசன் 2. இப்போ கிங்கு குயினு ஜாக்குன்னும் போது இன்னும் கேமு டஃப்பாக இருக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு கேமாக மாஸ்க் போட்ட ஒருத்தன் எல்லாரையும் கண் எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம் அதுலேருந்து அந்த பீச்சிலேருந்து தப்பிச்சவங்கெல்லாம் இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்ககிட்ட தப்பிக்கணும். இப்போ அந்த டெரராக இருக்கிறவன் ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த சிஷியா, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிளானை போட்டு என்கிட்ட இந்த வெடிகுண்டு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், இதை வச்சு அவனை அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி அதை வச்சு அந்த கண்ணை தூக்கின்னு வரவனை காலி பண்ணிட்டாங்க. ஸோ மொதல் கேமை முடிச்சாச்சு. அடுத்த கேமு ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற ஒரு கேம். ஸோ இது வந்து டீமாக சேர்ந்து விளையாடக்கூடிய கேம். இப்போ இதில் அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கிறவன் ட்ரெஸ்ஸே போடாமல் அவன் லீடர் வந்து இப்படியே ட்ரெஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் இவங்கள மாதிரியான நார்மல் ஆளுங்க தான். ஸோ 2 டீமுக்கு நடக்க போகிற சண்டை இது. எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க உசுரோடு இருப்பாங்க, தோக்கிற டீமும் மொத்தமாக மறுகையா. அவங்க மியூசிக் பேண்ட் வச்சுருந்து ஒன்றா தான் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா நம்ம எல்லாரும் விட்டு கொடுக்கூடாது, எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும், ஒன்றா வாழணும் இல்லை ஒன்றா சாப்பிடுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே விஷயம். இங்கே இவங்க சேர்ந்தவங்க ஹீரோயின், அதுக்கப்புறம் இந்த சிஷியா, இன்னொருத்தன் ப்ளஸ் இந்த தத்தா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் அப்பாவியான ஆள், இவங்கெல்லாம் இப்போ டீமாக இருக்கிறாங்க. இந்த கேம் என்ன அப்படிங்கிறத அந்த லீடர் ட்ரெஸ்ஸே போடாத அவன் தான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். தம்பி, ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற அந்த கேமை தெளிவாக புரிஞ்சுக்க. உங்கள் எல்லார் கையிலையும் வாட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். அதில் இண்டிவிஜுவலாக பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த கேமில் அடிக்கிறதோ பிடிக்கிறதோ வெட்டுறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ என்ன நீ தொட்டுட்டனா உங்ககிட்ட இருக்கிற பாயிண்ட்டை விட என்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நான் ஜெயிச்சிட்டேன், நீ வந்து தோத்துட்ட, உன்னோட பாயிண்ட்ஸ் எனக்கு ஒரு 500 எனக்கு வந்துடும். அதுதான். அதே மாதிரி இந்த கேமில் எப்படிலாம் விளையாடலான்னா, நீங்கள் 2 பேரும் கை கோத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் 2 பேர் பாயிண்ட்ஸும் ஒன்றாயிடும். அப்படி 2 பேர் பாயிண்ட்ஸும் ஒன்றா இருந்து என்ன நீங்கள் பீட் பண்ணிட்டீங்கன்னா என் பாயிண்ட்ஸும் உங்கள் 2 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் 2 பேருக்கு வந்துடும். ஸோ 2 பேர் கை கோத்துக்கிட்டா உங்கள் 2 பேர் பாயிண்ட்ஸும் ஒன்றாயிட்டு அப்போ யார் அதிகமான பாயிண்ட் இருக்காங்கிற மாதிரி கேம் விளையாடலாம். ஜஸ்ட் நீங்கள் தொட்டா போகிறோம், அதிக பாயிண்ட் இருக்கிறவன் வின் பண்ணுறவன், கம்மியான பாயிண்ட் இருந்தால் தோற்றுருவான். சரி, ஒரு பக்கமும் இந்த கோல் கீப்பர் மாதிரி அந்த கம்மா இருக்குது இல்லை, அதில் வந்து இன்ஃபினிட்டி பவர் இருக்கும். அது நீங்கள் தொட்டிங்கனாலே உங்களுக்கு 10,000 பாயிண்ட் இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறவனுடைய கம்பத்தை போய் நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 பாயிண்ட் கிடைக்கும். இப்போ மற்றவங்கிட்ட 500 நீங்கள் சேர்க்கறதுக்கு அவங்க இடத்துக்கே போய்ட்டு அந்த கம்பத்தை தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 பாயிண்ட் கிடச்சிடும், நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அங்கே ஆல்ரெடி எங்களுக்கு காவலுக்கு ஒருத்தனை வச்சுருப்போம். அவன் உங்களை ஃபஸ்ட்டு தொட்டானா உங்கள் பாயிண்ட் மொத்தமும் காலி ஆகிட்டு நீங்கள் மைனஸில் போய் மொத்தமாக மர்கையாடா, அதனால் அந்த இடத்துல போகிறது ரிஸ்க்குங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லியிருப்பான். இன்னும் இந்த கேமில் இன்னொரு சான்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற கண்டெய்னரில் ஒரு 6 கண்டெய்னரில் பாயிண்ட்ஸ் வச்சுருப்போம். 3000 பாயிண்ட் 5000 பாயிண்ட்டுங்கிற மாதிரி வச்சுருப்போம். அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி பாயிண்ட்ஸை எடுத்துக்கலாம். இந்த கேம் அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு அதிக பாயிண்ட்ஸ் இருக்குதோ, எந்த டீமுக்கு அதிக பாயிண்ட்ஸ் இருக்குதோ அவங்க வின்னர் அப்படிங்கிறதான் இந்த கேமுடைய ரூல்ஸு. ஸ்டார்ட் ஆகுது, ஈஸியாக அவனை தொட்டுறான், பாயிண்ட்லாம் ஏறுது, இவங்க எல்லாரும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த மியூசிக் பேண்ட் டீம் வந்து ஒருத்தனுக்கு எல்லாருக்குமே எனக்கு 2000 இருக்கா, அப்போ நான் 1000 ஒன்று கொடுக்குறேன், எல்லாருமே 1000ல் தான் இருப்போங்கிற மாதிரி அவங்க டீம் ஒர்க்காக செயல்படுறாங்க. அந்த வகையில் இவங்க ஈஸியாக கண்டெய்னர் இருக்கிறத ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹீரோ டீமு எல்லா பக்கமும் பாயிண்ட்ஸ் எடுத்து ஆஹா நம்ம லீடிங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது அப்போ அந்த மியூசிக் பேண்ட் டீம் ஒரு பெரிய வேலையை பார்க்குறானுங்க. தம்பி, எங்களோட அட்டாக் நீங்கள் பார்த்ததில்ல, உங்கள் கம்பத்தில் இருக்கிறவனை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம். எப்படி கம்பத்தில் இருக்கிறவன் தான் உங்கள் மேலே கையை வச்சனா நீங்கள் காலி ஆகிடுவோம்னா எல்லாரும் அட் அ டைமில் வரானுங்க. இப்போ அந்த கம்பியை பிடிச்சிட்டு இருக்கிறவன் ஒருத்தனை தான் தொட முடியும். ஏன்னா ஒரு பக்கம் அவன் கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தனை தொடணும். அதனால் எல்லாரும் அட் அ டைமில் வரும்போது ஒருத்த மட்டும் அவங்க டீமில் செத்துட்டான். மற்ற 4 பேரும் அந்த கம்பத்தில் கை வச்சதுனால அவங்க பாயிண்ட் எங்கேயோ எகிரிடுச்சு.
அதனால் ஈஸியாக அவங்க லீடிங்கில் போயிட்டாங்க. இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்னப்பா நீங்களும் அது மாதிரி உயிரை பணைய வச்சு எங்கள் ஏரியாவுக்கு வந்து ஜெயிக்க போறீங்களான்னா, இல்லை வேணாம், நம்ம பாயிண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலான்ற மாதிரி என்னென்னமோ பிளானை போட்டு கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுற லெவலுக்கு வராங்க. அவங்க சைடு நம்ம கம்பத்தை ரிஸ்க் எடுத்து போனோம். ஏன்னா பாரு, அவங்க சைடு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்க, நம்ம சைடு ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாதனால தான் நம்ம பாயிண்ட்டே எடுக்காமல் இருக்கணும்னு நம்ம ஹீரோ எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி ஒரு வழியாக 10,000 பாயிண்ட்டை எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ 500 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படியாச்சும் இவங்களை ஜெயிச்சாகணும்டா, இதுக்கு மேலே அவங்க ஏரியாவுக்கும் போக முடியாது, அவனுக்கிட்டையும் நம்ம டச் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த தத்தா அப்படிங்கிறவன் தான் அந்த கம்பியை பார்த்துக்கிறவன். டேய் உன்னால் தானே தோக்க போகிறோங்கிற மாதிரி அவனை எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி பார்க்கவும் அவன் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். டேய் இந்த மாதிரி பண்ணு, நீ ஜெயிச்சிருவேங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கிற ஹெட்டை போய் பார்த்து, சரிப்பா நீங்கள் நல்லா விளாண்டிங்க, அதனால தான் ஜெயிச்சிட்டிங்க, பரவாயில்ல வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி கையை கொடுத்ததும் இப்போ ஹீரோ தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஏறிடுச்சு. டேய் நாங்கள் உன்னோட லீடிங்கில் இருக்கோம்டா, அது இல்லாமல் நீ ஒருத்தன் இந்த வாட்சை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் போது அங்கே தத்தா என்ன பண்ணியிருக்கிறான், அவன் கையவே உடச்சி அந்த பேண்டை அதை பாரு நீ கையில் பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டா அந்த பேண்டு ஒன்று சேர்ந்துச்சுன்னா பாயிண்ட் 2 பேரும் சேர்ந்துரும்ல, அந்த மாதிரி அவனுக்கு தெரியாது, நீ சிங்கிளாக தான் போகிறாங்கிற மாதிரி நம்பி கையை கொடுப்பான். அதன்படி இவன் ஒழிச்சு வச்சிருக்கிறது தத்தாவோட பேண்டு, இவன் கையில் ஆல்ரெடி ஒரு பேண்ட் இருக்குது. ஸோ கரெக்டாக கையை கொடுக்கவும் இவன் ஜெயிச்சிட்டான். 500 பாயிண்ட் இவனுக்கு லீடிங்கில் வந்துருச்சு. மொத்தமாக இவங்க டீம் வின் பண்ணிருச்சு. இருந்தாலும் இவனுக்கு டேய் அவங்க நேர்மையாக தான் விளையாண்டாங்க, அவங்க டீமாக தான் ஜெயிச்சாங்க, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி அவனுக்கு இருக்குது. பட் ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா விளாண்டிங்க, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷமாக சாவை ஏற்றுக்கிறான். அந்த லேசர்லாம் இங்கே காலியாகிறான். இப்போ தான் ஹீரோவுக்கே டேய் நம்ம எப்படியாச்சும் இந்த கேமை மொத்தமாக முடிஞ்சு நம்மளால் ரியல் வேர்ல்டுக்கு போக முடியுமா முடியாதா, இங்கேயே தான் நம்ம சாக போகிறோமா, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். இன்னும் என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குது, இந்த கிங்கில் இருக்கிற கேமு, குயினில் இருக்கிற கேமு, ஜாக்கில் இருக்கிற கேம் எல்லாத்தையும் மொத்தமாக முடிக்கிறேன், இந்த வேர்ல்டை விட்டு வெளியே போகிறேங்கிற மாதிரி அதுதான் பிளானோட அடுத்தடுத்த கேமை பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் சிஷியா அவன் வேற ஒரு கேமில் கலந்துக்கிறான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னன்னா கழுத்தில் எல்லாருக்கும் ஒரு பேண்டை போட்டுருவாங்க, பின்னாடி வந்து சிம்பிள்ஸ் இருக்கும், ஹார்ட் இருக்கும், டைமண்ட் இருக்கும், கிளப்ஸ் இருக்கும், எது வேணாலும் இருக்கும். இப்போ அதை நீங்கள் பார்க்க முடியாது, இன்னொருத்தன் தான் பார்த்து சொல்லணும், உனக்கு பின்னாடி இருக்கிறது கிளப்புப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா உள்ளே கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கும் போது உங்கள் பின்னாடி என்ன இருக்குது, கிளப் இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் உயிர் பழச்சிடுவீங்க. தப்பாக சொல்லிட்டீங்கன்னா மொத்தமாக வெடித்து சதறி விடுவீங்க. இதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது, நீங்கள் இஷ்டமேனிக்கு சாப்பிட்டுக்கிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ற பொருள்லாம் இருக்குதுப்பா, நீ சாப்பிட்டு வந்து விளையாடிக்கிட்டே இரு. ஆனால் உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனு நீ 100% நம்பணும், அவன் கரெக்டாக சொன்னால் தான் நீ உயிர் பழப்ப. இப்படி அடுத்தவங்க மேலே ட்ரஸ்ட் வைக்கிறது தான் இந்த கேம். சிஷியா கரெக்டாக யாரெல்லாம் இந்த உஷாராக ஏமாத்துறா அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கிறான். எப்பா இதுக்கு மேலே இவனை வச்சுக்கூடாதுங்கிற மாதிரி வேணுன்ட்டு குரூப்பாக சேர்ந்து ஆமாங்க உங்களுக்கு பின்னாடி ஹார்ட்டு தாங்க இருக்குங்கிற மாதிரி போயிடலான்னு சொல்லி ஒரு ஒருத்தரா போட்டு தள்ளி கடைசியாக சிஷியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கேமில் ஒரு வழியே எஸ்கேப்பு ஆயிடுறா. அப்படி இப்போ இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் அது இல்லாமல் அந்த மிலிட்டன் கேங்குடைய டெரர் லீடர் தானே அவனு சேர்ந்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து கேம்ஸை வின் பண்ணணும்டா, இந்த பக்கம் துப்பாக்கி தூக்கின்னு ஒருத்தன் வரான் அவனை போட்டு தள்ளணுன்ற மாதிரி அடுத்தடுத்த கேம்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு கேமில் கலந்துக்கிறாங்க, கிங் ஆர் குயின் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு அந்த பேண்டை கட்டிக்கிட்டு பாயிண்ட்ஸ் ஏற்றுற கேமு. அதே மாதிரி இந்த கிங் ஆர் குயின் என்னென்னா குயின் டீமில் அதிக மெம்பர்ஸ் பாயிண்ட் ஜெயிச்சாங்கன்னா அவங்க உசுரோடு இருப்பாங்க, கிங் டீமில் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க காலி ஆகிடுவாங்க. அவங்க டீமில் பேண்டை பின்னாடி மாட்டுருவாங்க, அது ரெட் கலரில் இருக்கும். இப்போ கிங் டீமில் இருக்கிறவங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ அவங்கள நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுங்கிறது வந்துடும், அவங்கள உங்கள் டீம் ஆளாக மாற்றிடலாம். இப்போ குயின் டீமில் 4 பேர் இருக்காங்க, கிங் டீமில் 4 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் ஓடி வந்து கரெக்டாக அவனை டச் பண்ணிட்டீங்கன்னா அவன் உங்கள் டீமில் சேர்ந்துருவான். அப்போ உங்கள் டீமில் 5 மெம்பர் ஆயிடுறாங்க. இப்படி உங்கள் டீமில் அதிக ஆளை சேர்க்கறது தான் இந்த கேமு. இப்போ குயினில் இருக்கிறவங்க தான் பவர்ஃபுல்லான ஆளுங்கிறதுனால நிறைய பேர் வந்து நான் குயின் டீமில் சேர்ந்துறன்ற மாதிரியே அதுலேருந்து நான் வர தயாராகன்ற மாதிரியே அப்படியே இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து டேய் நம்ம இந்த வேர்ல்டை விட்டு போகணும்டா, ஏன்னா தான் நம்ம வேர்ல்டில் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த வேர்ல்டுக்கு நம்ம போகணும்டா, இப்படியே செத்து விளையாட முடியாதுங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சு எல்லாருமே கிங் டீமில் கொண்டு வரா. குயின் டீமில் இருக்கிற எல்லாரையுமே கிங் டீமாக மாற்றி விட்டுறா. அந்த கேமை நல்லபடியாக ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அந்த கேமை முடிச்சு எங்கள் ஊருக்கு போகிறதாண்டா ஒரே வேலைங்கிற மாதிரி இப்போ அடுத்த கேம் என்ன அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. இந்த சிஷியா அந்த பேண்ட் கேமில் ஜெயிச்சு முடிச்சான்ல, அடுத்து அவனுக்கு இன்னொரு இன்டெலிஜென்ஸான கேம் வந்துருச்சு. அது என்னன்னா நம்பர் சூஸ் பண்ணுற கேம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேம் தான், ஆனால் பார்த்து சூஸ் பண்ணணும். இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் வேறு நம்பர் சூஸ் பண்ணலாம். அந்த 4 பேர் நம்பருடைய ஆவரேஜை 0.8 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ, இந்த 4 பேர் சூஸ் பண்ண நம்பர் எது கிட்ட வருதோ அவங்க தான் வின்னர். ஸோ இந்த கேமில் ரேண்டமாக இவன் வேணுட்டே சிஷியா வந்து தோக்கறா மாதிரியே சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். -10 வந்துச்சுன்னா மேலே இருக்கிற அந்த கெமிக்கல் உங்கள் மேலே கொட்டி மொத்தமாக பஸ்பமாயிடுவீங்க. அப்படி வேணுன்ட்டே சிஷியா வந்து புத்திசாலியான ஆள் தான், ஆனால் வேணுன்ட்டே தோக்கறா மாதிரியே வேணுன்ட்டே ஒரே நம்பரை சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாருக்குமே ஒன்றும் புரியல, என்ன வேஸ்ட்டு ஃபிலவா நீ இனிமேல் நீ தோக்க தான் போகிற அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இவனை ரொம்ப அசால்ட்டாக பார்க்க. ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு இல்லை இவன் வில்லங்க பிடிச்சவன் தாங்கிறது நல்லாவே தெரியுது. அதில் ஒருத்தி வந்து
இவன் தான் இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தாலும் -10 வந்துடுவான், இவன் காலியாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவள் கேஷுவலாக சூஸ் பண்ணால், இப்போ தான் உஷாரா சிஷ்யா வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட்டாக சூஸ் பண்ணுறான். கரெக்டாக அவன் ஜெயிச்சிக்கிட்டே வரான். டே என்னடா பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு யார் என்னென்ன நம்பர்லாம் சூஸ் பண்ணுவாங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இனிமேல் நீங்கள் அந்த நம்பர் தான் சொல்லுவீங்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டாக நான் ஈஸியாக சொல்லி வின் பண்ணிடுறேங்கிற மாதிரி வேணும்ட்டே இவன் தோக்கிற மாதிரி கொண்டு போய் இப்போ எல்லாரை பற்றின விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றா கரெக்டாக அடிக்கிறான். இவன் ஈஸியாக கேமை வின் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டான். இப்போ எல்லாரும் காலி, இன்னொருத்தனும் இவனும் மட்டும்தான் இருக்கிறான். அவனுக்கு இவன் புத்திசாலிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. தம்பி, இந்த போன சீசனில் டீலர்னு ஒருத்தி வந்து காலியானால நானும் இந்த கேமை உருவாக்கணும்ப்பா, அதனால் இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கு நீ 100% தகுதியானவங்கிற மாதிரி வேணும்ட்டே அவர் சொல்லி சூஸ் பண்ணி அவர் காலியாகிறாரு. ஸோ இந்த கேமில் வேணும்ட்டே அவன் இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு தகுதியானவங்கிறதுனால அவனுக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு. இப்போ தான் சிஷியாவுக்கே ஒரு மாதிரி அவனுக்குள்ள ஒருத்தர் நம்ம கரெக்டாக விளையாடி இருக்கோங்கிறதுனால நம்ம ஜெயிக்க வச்சுருக்காங்கிறது அவனுக்கு புரியுது. இவனோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னாக்க, இவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அப்போ ஒரு சின்ன பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அவனுக்கு ரொம்ப எமர்ஜென்சி. ஆனால் அந்த டைமில் வேற ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இவர் பணக்காரர் இருப்பா, இவர் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணார், ஸோ அவனு சொன்ன ஆளுக்கு தான் நம்ம முதல்ல ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த குட்டி பையனுக்குலாம் நம்ம பண்ண முடியாதுங்கிற மாதிரி யாருக்கு பவர் இருக்கோ அவன் சொல்கிறது தான் கேட்குற மாதிரி மாறுது. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட வேற ஒருத்தன் பவரில் இருக்கிறவன் சொன்னான்னா அதை பண்ணிட்டு தான் இவனுக்கு பண்ணணுங்கிற மாதிரி மொத்தமாக இந்த உலகமே இந்த பவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நல்லதுக்கெல்லாம் காலமே இல்லைங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தான் எல்லா இடத்துலையும் சாமர்த்தியமாக நான் மட்டும் இப்படியே எஸ்கேப் ஆகணுங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தான். இப்போ ஒருத்தன் என் எதிர்க்கவே அவன் உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ ஒழுங்காக விளையாண்டடா, நீ ஜெயிக்கிறதுக்கு தகுதியானவங்கிறதுனால என்னை ஜெயிக்க விட்டான், அது ஓகே, நல்ல மனசோட இருக்கிறதும் நல்லது தாங்கிற மாதிரி இவனுக்கு அப்போ தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. சிஷியா அப்போ தான் கொஞ்சமாக மாறுறான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சீசன் 2 ஸ்டார்ட் ஆன மாதிரி எல்லாரும் சுட்டு தள்ளுற அவனும் திரும்ப வந்துட்டான். இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனலாக இருக்கிறது ஒரே ஒரு கேம் தான், அதாவது இந்த குயின் கேம். ஃபஸ்ட்டு சீசன் எண்டில் சூப்பர் அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால அவளே திரும்பியும் வாங்க வாங்க கேம் விளையாடலாமா, இது ரொம்ப சப்ப கேம்ப்பா, இதில் வந்து நீங்கள் ஜெயிக்க வேணாம் தோக்க வேணாம், விளையாடிக்கிட்டே இருந்தால் போகிறோம், நீங்களாவே போதும்பா அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் தோக்குறீங்களே தவிர மற்றபடி விளையாடிக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி சிம்பிளாக இந்த கலர் பால் இருக்கா அந்த கரெக்டாக நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிக்கிட்டே போவீங்கிற மாதிரி 3 ரவுண்டில் நீங்கள் 2 ரவுண்ட் வின் பண்ணுன்ற மாதிரி சிம்பிளான இந்த பால் விளையாடுற கேமு. ஆனால் இது பால் விளையாடுற கேம் கிடையாது. இவங்க பிரேக் டைமில் இது ஹார்ட் கேம், அதாவது எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணுற கேமு, குயின் ஆஃப் ஹார்ட்ஸு. அந்த லேடி வந்து ஹீரோவை இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா, நீ நிஜ உலகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறல்ல, ஆக்சுவலாக நிஜ உலகங்கிறது ஒன்றுமே கிடையாது. 1000 வருஷமாக நம்ம மனுஷங்க வந்து நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கே இந்த சாகா வரங்கிறத நமக்கு கிடச்சிருச்சு, அதனால் இந்த மாதிரி ஒரு கேமை ரெடி பண்ணி இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணி இதில் செத்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியா 1000 வருஷம் ஆயிடுச்சான்ற மாதிரி அவன் ஆச்சரியமாக கேட்டா, என்னடா எது சொன்னாலும் நம்புறாங்கிற மாதிரி அவன் வேணுட்டே போய் சொல்லியிருக்கா. 2வது போய் இந்த உலகமே அழிஞ்சிருச்சு, பணக்காரங்கள்லாம் அவங்க பங்கரில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, நம்மளை மாதிரி இந்த மேல் உலகத்தில் மிச்சம் இருக்கிறவங்களை வச்சு விளையாட விட்டு அவங்க எங்கே சந்தோஷப்படுறாங்க, அவங்க போதைக்கு தான் நம்ம ஊருகான்னு சொல்லவும், உண்மையாவா அப்படின்னா அதுவுமே பொய். ஸோ ஒன்றா பொய்யாக சொல்லி இவன் அந்த உலகத்தை விட்டு போனோம், என் உலகத்துக்கு போகணுங்கிற அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து டேய் சரிறாப்பா, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பலை, உண்மையை நான் சொல்லிடுறேன்டான்ற மாதிரி, நீ வந்து ஒரு பேஷண்ட்ரா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த கேம்குள்ளே எப்படி வந்தேன்னு தெரியுமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போலீஸ்க்கு பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்களே, ஆக்சுவலாக உண்மையாக நடந்தது என்னன்றதை நல்லா யோசிச்சு பாருன்னா, அப்போ தான் இவன் யோசிக்கிறான், அவங்க போலீஸ்கிட்டேருந்து தப்பியதுக்காக ஓடல, அங்கே திரும்பி பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதை இவன் மறந்து போய் அந்த விஷயத்தை மறக்கணுங்கிறதுனால இவனாவே புதுசாக கேமை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி கேம்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி இப்போ இந்த விஷயத்தை சொல்கிறான். நீ ஒரு பேஷண்ட்ரா, நான் உன்னுடைய சைக்காட்டிஸ்ட்ரா, உன்னுடைய நிலைமையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க இந்த கேமில் இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு செத்ததை நீயாவே மறந்து இப்படி ஒரு கேமில் விளையாடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அவள் கூட இருக்கிற ஹீரோயின் டேய் இவ இதுவும் உருட்டாடா, உன்னை இங்கே மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காடா, இது குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் கேம்டா, உன்னை எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணுறது தான் இந்த கேமுடைய ஒரே வேலைன்னு, நீ பேஷண்ட்டாகவே இருக்கிறியா, உண்மையை ஒத்துக்கிறியா, இங்கேருந்து போகணும்னு ஆசை இல்லைல்ல அப்படின்னா ஹீரோயின் ஒரு வழியாக அவனை தடுத்து இதுலேருந்து எஸ்கேப்பு ஆகிட்டாங்க. இல்லை என் உலகத்துக்கு நான் போயே தீருவேங்கிற மாதிரி இந்த கேமையும் ஜெயிக்கவும், இப்போ அவளே சூப்பர்ரா, நான் எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணி பார்த்தேன் ஆனாலும் எஸ்கேப் ஆகிட்டேன், வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி மொத்த கேமும் முடிஞ்சிருச்சு. எப்பாடா என் உலகத்துக்கு போக போகிறானான்ற மாதிரி இவ்வளோ நேரம் அவன் சொன்னது எல்லாமே உருட்டு, அதாவது இந்த உலகத்திலே அவன் இருக்கணுங்கிறதுனால நம்ப வைக்கிறது. ஸோ இப்போ மொத்த கேமும் முடிஞ்சிருந்துச்சு. அங்கே மிச்சம் இருக்கிறவங்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது, பேசாமல் இந்த பார்டர் லைன்லேயே நீங்கள் நிரந்தர விசாவை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா,
இல்லை உங்கள் உலகத்துக்கு ரிட்டர்ன் ஆகுறீங்களான்னு கேட்க, எப்போ நான் என் உலகத்துக்கே போகாம ஹீரோவும் ஹீரோயினும் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சிலர் வந்து இல்லை நாங்கள் இங்கேயே இருந்து தொலைகிறோம், எங்களுக்கு அங்கே போனால் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சில பேர் அங்கேயே அவங்க இருக்கிறாங்க. இப்போ தான் மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் கேம்லாம் முடிஞ்சு இவங்க ரியல் வேர்ல்டுக்கு வந்தால் இவங்க ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. சரி, அன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு? சீசன் 1 இவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, வெளியே வந்து பார்த்தா மொத்தமும் காணாமல் போச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, அந்த டிராஃபிக் மொத்தமாக இவங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த இடத்துல தான் இந்த கேமில் இருந்த எல்லாருமே, இந்த மிலிட்டன்ட் டெரர் லீடரு, இந்த பையனாக இருந்து பொண்ணாக மாறினவ, அப்புறம் புத்திசாலியான சிஷியா, அப்புறம் மற்ற எல்லாருமே அதே இடத்துல இருந்துருக்குறாங்க. அங்கே மிகப்பெரிய விண்கல் விழுந்து மொத்த பேரும் அந்த விண்கல் விழுந்த அந்த சம்பவத்தினால அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட இது ஒரு கோமா ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் இருக்கிற இடம் தான் பார்டர்லேண்ட். அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்கிறது தான் இந்த கேமாக இவங்க விளையாடிக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து நீ ரியல் லைஃபுக்கு வர அப்படிங்கிறது இந்த கேம் விளையாடி ஜெயிச்சு வர்றதுக்கு கணக்கு. ஸோ இந்த கேமில் விளையாட முடியாமல் இவங்க தோற்று காலி ஆகிட்டாங்கன்னா, அங்கே செத்துட்டாங்கன்னா ரியல் உலகத்துலையும் செத்துட்டாங்க. இல்லை இந்த கேம்லாம் ஜெயிச்சு முடித்தாலுமே கூட நான் இங்கே தங்கிடுறேன் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா நிரந்தரமாக கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி. இல்லை நான் ரியல் வேர்ல்டுக்கு தான் போக போகிறேன்னா இந்த கோமா ஸ்டேஜையும் மீறி அவங்க வெளியே வர்றதுக்கு சமம். ஸோ நான் செத்துட்டேன், மொத்தமாக போயிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி நான் இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறேன். இந்த கோமா ஸ்டேஜுங்கிறது இவ்வளோ நேரம் நான் கேம் விளையாண்டது. இந்த கேம் விளையாடி நான் திரும்பியும் உலகத்துக்கு போயே திருன்னு அடம் பிடிச்சி நான் திரும்பியும் ரியல் லைஃபுக்கு வரேன்னதும் இவங்க ஹாஸ்பிட்டலில் கண்ணு முடிச்சிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் முடிச்சிக்கிட்டாங்க. இப்போ இந்த பார்டர்லேண்டில் இவங்க விளையாடின கேமோ எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் பார்த்துக்கும் போது உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது, முன்னே எங்கேயோ பார்த்துருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த பார்டர்லேண்டில் இவங்க கோமா ஸ்டேஜில் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே செத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே செத்துட்டாங்கிறதுனால ரியல் உலகத்தை அவங்க செத்துட்டாங்க. ஸோ அந்த விண்கல் விழுந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் அட்மிட் ஆனவங்க எல்லாம் அந்த கோமா ஸ்டேஜில் இவங்க எல்லாம் அந்த பார்டர்லேண்டுங்கிற இடத்துல இவங்க மொத்தமாக கேமை விளையாடி இருக்கிறாங்க. அதில் ஜெயிச்சதுனால இப்போ ஹீரோயினும் வந்துட்டாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மற்ற கார்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஜோக்கர் கார்டையும் காமிச்சு அதோட இந்த சீசனை முடிக்கிறாங்க. சீசன் 1 முடித்ததும் கிங்கு குயின்லாம் அடுத்த சீசனுக்கு எடுத்து வச்ச மாதிரி இந்த ஜோக்கருங்கிறது இப்போ சீசன் 3 வரப்போகுது. அதில் இன்னும் வில்லங்கங்கள்லாம் இருக்குது. அதாவது இப்போ இந்த கோமாஸ்லேருந்து வெளியே வந்துட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ திரும்பியும் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இவங்க திரும்பியும் அந்த பார்டர்லேண்டுக்கு போயிட்டு கேம் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்டர்லேண்டுங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே நீ ஜெயிச்சனா திரும்பி ரியல் வேர்ல்டுக்கு வரலாம், இல்லை ஜெயிச்சு அங்கே நிரந்தர விசா எடுத்துக்கிட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீ அங்கே இருந்துடலாம். ஸோ அதுதான்ப்பா இந்த எண்டிங். சில பேருக்கு புரியல அப்படின்னாக்க கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க, அதில் நீங்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. அந்த கோமா ஸ்டேஜுங்கிறது இந்த பார்டர்லேண்டில் விளையாடுற மாதிரி. அதில் நீங்கள் ஜெயிச்சு திரும்பி நீங்கள் ரியல் வேர்ல்டுக்கு வந்துடலாம். அங்கே நீங்கள் செத்துட்டிங்கன்னா இங்கே கோமா ஸ்டேஜ்லேயே ஒரு வேளை காப்பாற்ற முடியலங்க செத்துட்டாருன்ற மாதிரி முடிச்சிருவாங்க. இல்லை நான் ஜெயிச்சும் அங்கேயே இருக்குன்னு முடிவு பண்ணிங்கன்னா நிரந்தரமாக கோமா ஸ்டேஜில் உயிரோடு இருக்கிற கணக்கு. ஸோ அப்படி ஹீரோயினும் நாங்கள் நிஜ வேர்ல்டுக்கு போகணுங்கிறனால அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க, இங்கே சரியாயிட்டாங்க. ஆனால் மெமரிஸ் எதுவுமே இல்லை. இதுதான்ப்பா அலைஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 1 and 2 மொத்தமாக நடந்த விஷயங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, மொத்தமாக இந்த ரீகேப் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே சோடா பிடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.